இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா நான் ரொம்ப நினைக்கிறேன். என்னுடைய பெற்றோருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ரொம்ப ஒரு நல்ல பெற்றோரை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தார். நாங்கள் 12 பிள்ளைங்க. நிச்சயமாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க் தான். எங்களை வளர்த்தது அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது 12 பிள்ளைகள் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் இளம் தாய்மார்கள் நிறைய பேர் இதை பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் என்னுடைய அப்பா அம்மாவை பார்க்கும்போது 12 பிள்ளைகளையும் வளர்க்கும்போது அவங்கள 12 பிள்ளைகளையும் உலக பிரகாரமான காரியங்கள்லேயும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப அழகாக வளர்த்தாங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜெப வாழ்க்கை. என்னுடைய தாய் தகப்பன் காலையில் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவர்களாக இருந்தாங்க. 4 மணிக்கு எழும்பி எங்கள் அப்பா அம்மாலாம் ஜெபம் பண்ணுறதை பார்க்கும்போது அது இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்தோன்னா, எங்கள் அப்பா அம்மாவை குறித்து நாங்கள் சொல்கிறோம்ல, எங்கள் அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க, என்னுடைய பெற்றோர் இப்படி இருந்தாங்க, தேவனை தேடினாங்க, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தாங்க, அவங்களுடைய தாராள குணம், அவர்களுடைய ஈகை குணம், இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெற்றோரை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரேன்னு சொல்லி ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு காரியம் கேட்குறேன். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்கள் பிள்ளைங்க சொல்ல முடியுமா, என்னுடைய தாய் தகப்பன் அதிகமாக ஜெபம் பண்ணாங்க, அதிகமாக பைபிள் வாசித்தாங்க, அதிகமாக மற்றவங்களுக்கு செய்வாங்க, தேவனை அதிகமாக தேடினாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?